காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் வட இந்திய மற்றும் தமிழக பழங்குடியின இளைஞர்கள் கலாச்சார பரிமாற்ற திட்டத்தின் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் சிறப்புரையாற்றிய தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி, உலகம் முழுவதும் பாம்பு கடி நச்சு முறிவு மருந்து கிடைக்க தமிழக இருளர் இன மக்களே காரணம் என தெரிவித்தார். வட மாநிலத்தவர்கள் தினமும் 10 தமிழ் வார்த்தைகளை கற்று அதனை குடும்பத்தினர், உறவினர்களிடம் பரப்ப வேண்டும் என்று ஆளுநர் ஆர்.என். ரவி கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரம் சங்கரா கல்லூரியில் தமிழகம், வடமாநில பழங்குடியின இளைஞர்களுக்கு இடையேயான கலாச்சார பகிர்வுக்கான தொடக்க விழாவில் பங்கேற்று பேசிய அவர், எங்கு வசித்தாலும் இருக்கும் இடத்தின் பாரம்பரியம் உள்ளிட்ட சிறப்புகளை பிறரிடம் பகிர வேண்டும் என்றார். வடமாநிலத்தவர்கள் தினமும் 10 தமிழ் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். காஞ்சிபுரம் சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பழங்குடியின இளைஞர் பரிமாற்ற திட்ட நிறைவு விழாவையொட்டி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கப் பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் பழங்குடியினர் இளைஞர் நல பரிமாற்ற திட்ட நிறைவு விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் சங்கரா கல்லூரியில் பழங்குடியின இளைஞர் பரிமாற்ற திட்ட நிறைவு விழாவையொட்டி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கப் பரிசும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையும் காஞ்சிபுரம் சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் இணைந்து ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிசா, மகாராஷ்டிரம் உள்ளிட்ட 4 மாநிலங்களைச் சேர்ந்த பழங்குடியின இளைஞர்களுக்கு தமிழக இருளர் இன மக்களது கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் ஆகியவற்றை பரிமாற்றிக் கொள்ளும் திட்ட தொடக்க விழா கடந்த 20ஆம் தேதி தொடங்கி நிறைவு பெற்றது. நிறைவு விழாவுக்கு கல்லூரி முதல்வர் கே.ஆர். வெங்கடேசன் தலைமை வகித்தார். ராஜீவ்காந்தி இளைஞர் மேம்பாட்டு மைய கோபிநாத், மத்திய அரசின் இளைஞர் நலத்துறை துணை இயக்குனர் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மை பாரத் அமைப்பின் மாநில இயக்குனர் செந்தில்குமார் வரவேற்றார். காஞ்சிபுரம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் ஆர்த்தி கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வென்ற பல்வேறு மாநிலங்களில் சேர்ந்த பழங்குடியின இளைஞர்கள் மற்றும் குழுக்களுக்கு ரொக்க பரிசு, சான்றிதழ், நினைவு பரிசு மற்றும் கேடயம் ஆகியவற்றை வழங்கினார். விழாவின் நிறைவாக பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பழங்குடியின இளைஞர்களது பாரம்பரிய நடனம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இது குறித்து மை பாரத் அமைப்பின் மாநில இயக்குனர் செந்தில்குமார் கூறுகையில், இந்த நிகழ்ச்சியினை மரியாதைக்குரிய தமிழக ஆளுநர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். இந்த இடதுசாரி மாவட்டங்களை சார்ந்த இந்த இளைஞர்கள் பாதி பேர் இதுதான் முதல் முறையாக அவர்கள் ரயில் பயணத்தையே மேற்கொண்டு உள்ளார்கள். ரயிலே பார்த்துருக்காங்க. இதான் அவர்களுடைய நிலைமை. இன்னும் கரண்ட் வசதிகள் எல்லாம் இல்லை. ஸோ இந்த இளைஞர்கள் நிச்சயமாக இந்த ஒரு வார கால இந்த பயிற்சி, இந்த பரிமாற்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இவர்கள் நிச்சயமாக தங்களுடைய இலக்கை அடைய இது உறுதுணையாக இருக்கும் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை. டிடி தமிழ் செய்திக்காக காஞ்சிபுரத்திலிருந்து பி.ஆர். சிவகுமார்.